அமர்க்களம் படத்தின் தயாரிப்பாளர் இந்த படத்தில் நடிக்க ஷாலினியை அணுகிய போது அவருக்கு நடிப்பில் விருப்பம் இல்லை, நான் தொடர்ந்து படிப்பை தொடர ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்பொழுது தயாரிப்பாளர் அஜித்தை பேச சொல்லியிருக்கிறார். அஜித்தும் ஷாலினிக்கு ஃபோன் செய்து, நான் அஜித் குமார் உங்களோட நடிக்க விரும்புகிறேன், தயாரிப்பாளர்கள் கூட இதில் ஆர்வமாக உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உடனே ஷாலினி அதே பதில மறுபடியும் சொல்லியிருக்கிறார். இல்லை, எனக்கு நடிக்க விருப்பம் இல்லை, நான் படிக்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறார். அஜித்தும் இதை ஏற்றுக்கொண்டாராம். ஆனால் அதன் பிறகு தயாரிப்பாளரின் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஷாலினி படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதன் மூலம் நாங்கள் விதியால இணைக்கப்பட்டோம் அப்படின்னு நடிகர் அஜித் ஒரு முறை பதிவு செய்திருந்தார். அமர்க்களம் படத்தின் முதல் நாள் ஷூட்டிங்கில் 2 பேரும் சேர்ந்து முதல் ஷாட்டில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அஜித் கத்தியை வீசி பேசக்கூடிய அந்த காட்சியை எடுக்கும் பொழுது அஜித் அவர்கள் கத்தியை வீசி இருக்கிறார். எதிரே இருந்த ஷாலினியின் வலது கையில் அது வெட்டி இருக்கிறது. மொத்த யூனிட்டும் பதறி போயிருக்கிறது. திட்டமிட்ட காட்சி தான், ஆனா நிஜமாகவே ஷாலினியின் கையை கத்தி பதம் பார்த்து விட்டது. எதிர்பாராத திருப்பமாக இருந்திருக்கிறது. ரத்தத்தை பார்த்த அஜித் படபடப்பாகி விட்டார்.